மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவல். மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று மாலைக்குள்ளாக பெங்கல் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உரிய அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவல். அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு தகுந்த நிவாரணங்களை வழங்கிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய அண்மை தகவல். விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, விரிவான விவரம். வணக்கம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நிலவி வரக்கூடிய நிலையில இன்று புயலாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. மேலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை, அதே போல ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருந்தது. முக்கியமா டெல்டா மாவட்டமா இருக்கக்கூடிய திருவாரூர், அதே போல நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பலத்த மழை என்பது தொடர்ந்து நேற்றிலிருந்து பெய்து வரக்கூடிய நிலையில பல்வேறு இடங்களிலும் மழை நீர் வயல்வெளி பகுதிகளில் தேங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. அந்த வகையில திருவாரூர் மாவட்டத்தில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல பார்த்தோம்னா, தமிழ்நாடு முழுவதும் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்றும், இந்த நிலையில கனமழையால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை உரிய அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு தகுந்த நிவாரணத்தை வழங்குமாறு திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில ரெட் அலர்ட் என்பது 2 மாவட்டங்களுக்கு, இன்றைய தினம் கூட 2 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இப்போ வரக்கூடிய அந்த புயலானது முக்கியமா அந்த டெல்டா பகுதிகளில் ஒரு நல்ல மழை பொழிவை, ஒரு நல்ல மழை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தொடர்ந்து அந்த பகுதியில மிக கனமழை என்பது பெய்து வருகிறது. இதனால் நெற்பயிர்கள் அந்த பகுதியில பரவலா பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை உரிய அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு விவசாயிகளுக்கு அதற்கு உரிய நிவாரணத்தை வழங்கிட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.